ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். என்னடா வழக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் நின்றுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆஃபீஸ் போகிறதே ஒரு vlog-ஆக எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக எடுத்து முடிப்பேனான்னு எனக்கு தெரியல, பட் ஐ வில் ட்ரை. ஏன் இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, அதாவது ஆகஸ்ட் 15க்கு அடுத்த நாள், ஆகஸ்ட் 16 இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் பேர் என் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த 4 days லீவ் வரும்ல, அதாவது இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டோம் அப்படின்னா 4 நாள் கண்டினியூவாக லீவ் கிடைக்கும்ல. ஸோ அதனால என் ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் பேர் லீவே போட்டாங்க. நான் ஆனால் ஊருக்கு போகல, நான் சென்னையில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி போய் வீடியோ எடுத்தோன்னா நமக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், யாருக்கும் இடைஞ்சலாகவும் இருக்காது. நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இல்லை சில பேர் வந்து வீடியோவில் வரக்கூடாது, என் ஃபேஸு ப்ரைவசியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. பட் இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டண்ட்டான வீடியோ கிடையாது. இது வந்து சும்மா நான் ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸு அதெல்லாம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். திஸ் இஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் வீடியோ. இன்கேஸ் நம்ம சேனலுக்கு வந்து ஏதாவது படிக்கிறதுக்காக, ஏதாவது எஜுகேஷன் பற்றி எதாவது பார்க்குறதுக்காக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு என்ன வீடியோ தேடி வந்தீங்களோ அதை போய் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஒன்றும் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறதில்ல, உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பல, அதனால நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது படிக்கிறது வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ விட்டு அதை போய் பாருங்கள். ஃப்ரீ டைம் இருக்கப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, இந்த டிராஃபிக்கில் ஓட்டிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே எப்போ கஷ்டப்பட்டு சீவிட்டு வந்த முடி ஹெல்மெட் போட்டோன்னே போயிடும். போயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இந்த ஃப்ளோர்லேயே வந்து ஒரு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்கும். இது இன்னொரு பில்டிங், இது எங்கள் பில்டிங். எல்லா ஃப்ளோரும் நின்று ஒரு வழியாக வந்துருச்சு. 24 தண்ணி குடிப்போம். ஆஃபீஸில் யாருமே இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருப்பாங்க, யாருமே இல்லை. இதுதான் வந்து என் பிளேஸு. இங்கேருந்து பீச் வியூ சூப்பராக இருக்கும். ஸோ எப்பவுமே மார்னிங் வந்த உடனே 9 o'clock ஒரு மீட்டிங் இருக்கும். ஆன்லைன் மீட்டிங் தான், பட் 9 o'clock அதை கரெக்டாக அட்டன் பண்ணும். ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒர்க் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா எனக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு மெயில் ஒன்று போடுவேன், டெய்லி ரெகுலராக அது வந்து போடுவேன். நான் ஒர்க் பண்ணுற ப்ராசஸில் அன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு மெயிலாக வந்து நான் போடுவேன். ஸோ அந்த மெயில் வந்து டெய்லி போடணும். ஸோ அந்த மெயில் வந்து டெய்லி மார்னிங் வந்த உடனே போட்டு அப்புறம் தான் போய் பிரேக்ஃபாஸ்ட்டே போய் சாப்பிடுவோம். ஸோ அதையும் மார்னிங் மீட்டிங்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்.
டைம் லேப்ஸ் வீடியோ எங்கே இருக்குன்னே தெரிலங்க. அதுவே மறந்துட்டேன் நான், ரொம்ப நாள் ஆனதுனால. அதை போய் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கே இருக்குன்னு. இவ்வளோ அமைதியாக இருக்காது ஆஃபீஸு. நீங்கள் யாரும் இல்லாதனால அமைதியாக இருக்கு. இல்லைனா கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். பின்னாடி சைடில் இங்கே எல்லா இடத்துலையும் ஆள் உட்காந்துருப்பாங்க. எனக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்க, இந்த 2 ரோவில் இருக்க மாட்டாங்க. பட் அதுக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க. 3 மேனேஜ்மே அந்த சைடு தான் உட்காந்துருப்பாங்க. மதியத்துக்கு மேலே இங்கே உட்கார வேணாம். மதியத்துக்கு மேலே வேறு ஒரு இடம் இருக்குது உட்காரத்துக்கு. இந்த இடத்துல உட்காந்தா வந்து தூக்கம் வரும். இந்த இடத்துல உட்காந்தா பாட்டும் கேட்டு வேலை செய்ய முடியாது. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து வாங்குறீங்களா? வேற ஒரு இடம் நான் உட்காருவோம் வழக்கமாக. அங்கே போய் உட்காந்துக்கலாம் மதியம். மீட்டிங் முடிஞ்சு போய் சாப்பிட்டு வரலாம். நான் எதுவும் பேச போகிறதில்ல, சும்மா அவங்க வந்து பேசுவாங்க இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குது ஆஃபீஸில், என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு கட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ மாதிரி தான். இன்றைக்கி நாளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபோ மட்டும் அந்த மீட்டிங்கில் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். கேன்டீன் வந்து 19th W உடனே வந்துடுச்சு. ஸோ எங்கள் பில்டிங்கில் வந்து 19th and 20 ரெண்டுத்துலேயுமே கேன்டீன் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஷாப்ஸ் இருக்கும். அப்புறம் சப்வே கூட இருக்குது. அப்புறம் ஒரு ஃப்ரூட்ஸு அப்புறம் ஜூஸ் கடைலாம் ஒன்று இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. கேன்டீன்லேயும் அவ்வளோ கூட்டம் இல்லை. மொத்தமே இன்றைக்கி வந்து மொத்தமாக வர ஸ்ட்ரென்த்லேயே எப்படியும் ஒரு 15% 20% தான் வந்திருப்பாங்க. இல்லைன்னா 9 o'clockலாம் வந்து கீழே கூட்டமாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம். இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆஃபீஸில் யாருமே இல்லாமல் தனியாக வேலை செய்கிறதுக்கு காண்டாக தான் இருக்குது. ஸோ எங்கள் டீம் வந்து ஹைப்ரிட் மோடு தான், அதை ஃபுல் டைமாக மாற்றுறனால சொல்லிகிட்டு இருக்காங்க. மாற்றுறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 5 நாள் ஆஃபீஸ் வந்துட்டு தான் இருக்கேன். ஹைப்ரிட் மோடோ என்ன மோடோ, வாரத்துக்கு 3 நாள் ஆஃபீஸ் 2 நாள் ஒர்க் ஃப்ரம் கரெக்டாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நமக்கு அது ஃபுல் டைமாக சேஞ்ச் பண்ணால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம தான் வந்து கரெக்டாக ஆஃபீஸ் வந்துடுவோம். ரூமில் இருந்து என் ரூம் பார்த்துருக்கீங்கள, ரொம்ப சின்னதாக இருக்கும். அங்கேருந்து என்னால் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணவே முடியாது. டேபிளும் கிடையாது, சின்ன டேபிள் தான் இருக்கும். அதை வச்சுட்டு எவ்வளோ நேரம் பெட்லேயே உட்காந்து டொக்குன்னு தட்டுறது. இங்கே வந்தால் பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் வீட்டில் இருந்தால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டயர்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். படுத்துக்கிட்டே இருப்போம், சரி கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வேலை செய்யலாம் அப்படின்னு தோணும். ஆஃபீஸ்னால் சரி வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருப்போம், வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே மேக்ஸிமம் நான் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுது 5 நாளும். இருக்காங்க என் கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க, வாரத்தில் 5 நாளும் ஆஃபீஸ் வரவங்க. இது ஏற்கனவே இருந்தது தான், இதை போடுவேன் நான். இதெல்லாம் போடணும்னு நான் சொல்லவே இல்லை. நோ 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 எல்லோரும் சொன்னால் எல்லார் ஃபேஸும் வரும். இவங்களாம் தப்பிச்சிட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து. மார்னிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. SQL query மட்டும் ரன் பண்ணி விடணும். அதை மட்டும் ரன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் இன்றைக்கி ஒர்க் ஜாஸ்தி. நேற்று லீவ் இல்லை, அதனால் நேற்றோட ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ஆட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி ஒர்க் ஜாஸ்தி. அது இல்லாமல் ஒருத்தவங்க லீவ் வேறு நான் ஒர்க் பண்ணுற ப்ராசஸில். ரெகுலராகவே ஒர்க் முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போக 7 மணி ஆகிடும், 7-7:30 ஆகிடும். இன்றைக்கி ஒர்க் வேறு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. எத்தனை மணி ஆகுதோ தெரில. சாப்பிட பேசாமல் இன்றைக்கி என் பிஜிக்கிட்டே ஒரு மீல்ஸ் கடை இருக்கும், அங்கே நல்லாயிருக்கும் மீல்ஸு. அங்கே போய் சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். போயிட்டு வரத்துக்கு டிராஃபிக்காக இருக்கும், லேட்டாகிருமோன்னு ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. பட் ஆஃபீஸ்லேயே டெய்லி சாப்பிட்டு போர் அடிக்குது. ஆஃபீஸில் என்னென்னா இந்த ஸ்பைஸியான ஃபுட்லாம் கிடைக்காது. ரொம்ப வந்து லைட் ஃபுட்ஸாக தான் ஃபுட்ஸ் கிடைக்கும். பட் வந்து இந்த ஸ்பைஸியாக அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடைக்காது. மீல்ஸு அதெல்லாமே வந்து ஸ்பைஸ் வந்து ரொம்ப கம்மியாக, காரம் கம்மியாக, எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் அது ஒரு நல்ல விஷயந்தான்.
பட் நமக்கு வந்து காரமாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால் இன்றைக்கி வெளில போய் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். இன்றைக்கி யாரும் இல்லை, அதனால் யோசிக்கிறேன் வெளில போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துடலாமான்னு பார்ப்போம். வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். எப்படியும் இன்றைக்கி லேட்டாகவும் முடிவாயிடுச்சு. எத்தனை மணிக்கு போனால் என்ன, வெளில போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு விட்டேன். வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் காலையிலே சொன்னேன்ல ஒரு இடத்துக்கு வந்து மதியம் வந்துடுவேன், வந்துட்டால் சைலண்ட்டாக இருக்கும் அந்த இடம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ இருக்கோம். இந்த இடம் என்னென்னா வந்து மெயினாக வந்து சைலண்ட்டாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் முக்கியமாக வந்து நான் பாட்டு, இந்த பாட்காஸ்ட் இதெல்லாம் கேட்டே வேலை செய்வேன். ஸோ அங்கேருந்து ஹெட்ஃபோன் போட்டே கேட்டால் எவ்வளோ நேரம் ஹெட்ஃபோனே போட்டிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் இங்கே வந்து அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, எனக்கும் பாட்காஸ்ட்லாம் கேட்டே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ இதோட வியூ வந்து எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் வியூவு. பீச் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனாலே மேக்ஸிமம் நான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருவேன். ஓஎம்ஆர் ரோடு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது ரோடு தெரியுமா? இப்போ லீவுன்றதுனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. வழக்கமாக இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது, செம்ம ரஷ்ஷாக இருக்கும். 4 நாள் லீவுக்குள்ளே வந்து பாதி பேர் சென்னையிலேருந்து காணாமல் போயிட்டாங்க எல்லாம் அவங்க ஊருக்கு. அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்லேருந்து சிட்டியை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நியூ இயர் டைம்லாம் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நைட்டு 12 மணிக்கு இருந்தோன்னு வைங்க, சும்மா ஜெகஜோதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பின்னாடி லைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்குது, என்னோடய இமேஜு அதெல்லாம் வந்து தெரியுது. இல்லைன்னா வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியும். ஃபைனலி ஒர்க் கம்ப்ளீட்டட். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கைஸ். இந்த வீடியோவில் ஒன்றும் இருந்திருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் டைம் ஏதாவது வேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வெரி சாரி. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.